ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களோட காலையில் இல்லைனா நைட்டு எந்த வேலையில் வேணாலும் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட வயிறும் நல்லா ஃபில் ஆகும், நல்லாவே தூங்கி எழுந்திருப்பாங்க. அவல் கேரட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அவல் ரெசிபி நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே செரிமானம் ஆகிடும். குழந்தைங்களோட உடல் சூட்டையும் சீக்கிரமாகவே தணிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளை அவலில் தான் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு இல்லை, சிவப்பு அவல்லையும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அவல் எடுத்துக்கோங்க. அதை 2 இல்லைனா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் தூசி மண் அது மாதிரி இருந்தால் நல்லா க்ளீன் ஆகும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுடுங்க. 10 இல்லைனா 15 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். அதுக்குள்ளே ஒரு 1/2 கேரட் எடுத்துக்கோங்க. குழந்தையோட சாப்பிட்ற குவான்டிட்டியை பொறுத்து தான் 1/2 கேரட் இல்லைனா 1 கேரட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் எடுத்து நல்லா திருவி எடுத்துக்கோங்க. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதால குழந்தையோட கண் பார்வைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரட்டை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றப்ப குழந்தைங்களோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். குழந்தையோட சருமத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருவி வச்சுருக்க கேரட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஊறின அவலையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை அவலுன்றப்ப சீக்கிரமாகவே ஊறிடும். சிவப்பு அவல் ஊறுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த கேரட்டையும் அவலையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. 9 மந்த்துக்குள்ளே இருக்கிற பேபியாக இருந்தால் நல்லா குழப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. 9 மந்த்துக்கு மேலே இருக்கிற பேபியாக இருந்தால் கொஞ்சம் கொரகொரப்பாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேரட்டையும் அவளையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் அவல் பியூரியை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் குழந்தைக்கு பசும்பால் எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் வெறும் ஹாட் வாட்டர்லேயே கூட இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் கூட வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். குழந்தைங்களும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வேகணும். இது நல்லா வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸாவது ஆகும். நல்லா குக் பண்ணி எடுங்க. ஆல்ரெடி இதில் கேரட்லாம் ஆட் பண்ணதால் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். இது கூட நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நம்ம எடுத்து ஊட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் பேபி ரிலேட்டடான வீடியோ நிறையவே இருக்குது. உங்களுக்கு எது வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.